Hello guys, so welcome to your YouTube channel Mock to Officer. This is Arun. இன்னைய செக்ஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி. ஸோ இன்இக்வாலிட்டி எப்படி அப்ரோச் பண்ணணும், எக்ஸாமில் எப்படி வரும், எப்படி கொஷின்ஸ் வரும். இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பசில் எப்படி அப்ரோச் பண்ணணும், சீட்டிங்கை எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த மாதிரி ரீசனிங்கோட பேசிக் கான்செப்ட், அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ரீசனிங்கோட சில டாபிக், அதாவது பிளட் ரிலேஷன் டைரக்ஷனோட பேசிக் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, பேசிக் கிளாஸ் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் வந்து கற்றுக்கும் போது, நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன், இப்போ தான் பேங்க் எக்ஸாமோ இல்லைனா வந்து ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த டாபிக் வந்து எனக்கு புரியல, ஸோ தமிழில் வந்து எனக்கு எந்த இடத்துல சோர்ஸ் கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா, படிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். ரீசனிங் பேசிக் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை சர்ச் பண்ணி படிங்க. சரியா? ஸோ இன்னைய கிளாஸில் நம்ம இன்இக்வாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்இக்வாலிட்டின்றது பேங்க் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேங்க் எக்ஸாமில் இது ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்எஸ்சியில் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வெயிட்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பேங்க் எக்ஸாமில் நம்ம வந்து மினிமம் ஒரு 3 to மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் வரைக்கும் ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நம்ம வந்து இதை எதிர்பார்க்கலாம் எங்கள் பேங்க் எக்ஸாமில். அதே ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ Tier 1 Tier 2 நடக்கும். அதில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, மேக்ஸிமமே 2 மார்க்ஸ் மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். 2 போத் Tier 1 அண்ட் Tier 2 ரெண்டுத்தை சேர்த்தாலுமே நம்மளுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து கிடையாது. ஒரு Tier 1 போகிறோம், ஒரு ஸ்லாட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே ஒரு கொஸ்டினோ இல்லை 2 கொஸ்டினோ வர வாய்ப்பு இருக்குது. அதே வந்து Tier 2லுமே சரி தான். பட் பேங்க் எக்ஸாமில் வந்து வரும்போது ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு பேசிக் லெவல், ப்ரிலிம்ஸில் வந்து பேசிக் லெவலில் கேட்பாங்க, டைரெக்டாக கொஸ்டின் கொடுத்து கேட்பாங்க. அதே மெயின்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கோடடாக கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஒரு அது என்ன நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ மெயின்ஸுக்கு நான் கண்டிப்பாக கோடட் இன்இக்வாலிட்டின்னு தனியாக போடுவேன். அதில் கண்டிப்பாக நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பேசிக்கை கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி நான் வந்து இந்த கிளாஸ், அதாவது இன்இக்வாலிட்டி வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி கொண்டு போக போகிறேன் அப்படின்னா, எப்படி புரியுற மாதிரி கொண்டு போக போகிறேன், 2 கிளாஸாக பிரிக்க போகிறேன். சரியா? எப்படி 2 கிளாஸ், என்ன எப்படி சார் 2 கிளாஸாக பிரிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன, அதாவது எப்படி பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? இப்போ இன்இக்வாலிட்டியை இப்போ என்ன பேப்பர் யூஸ் பண்ணாமல் எப்படி பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ பேசிக்கான கொஷின்ஸ், அதாவது கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. சரியா? ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் இந்த மாதிரி ஒரு சம் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இது ஈக்குவேஷன் கிடையாது, நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளோட வேலை அப்படி என்ன அப்படின்னா, இதுக்கு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து நான் கொஷின் மாடல் சொல்கிறேன், எப்படி கொஷின் இருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாமில் கொஷின் எப்படி வரும். ஸோ கன்க்ளூஷனில் 2 கன்க்ளூஷனோ இல்லை 3 கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. சம்திங் ஏதோ ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் தான் எழுதுறேன், C greater than E அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு D equal to A அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டுத்துல எது ட்ரூன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ நான் ஆன்சர், ஓகே, நான் ஆன்சரை வச்சு போட்டுறேன். சிலேருந்து இ சொல்கிறாங்க. ஸோ சிலேருந்து டியில் இது வந்து கண்டிப்பாக ஃபால்ஸு. ஓகே, நான் இது எப்படி சொல்கிறேன், நான் ஃபியூச்சர் இந்த வீடியோவில் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், எப்படி நான் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ D equal to A அப்படின்றனால இதுவும் ஃபால்ஸ் தான். ஸோ இதில் ரெண்டுமே ஃபால்ஸு, போத் கன்க்ளூஷன் 1 அண்ட் போத் கன்க்ளூஷன் 2 ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகுது. ஓகேவா? 2 கன்க்ளூஷனுமே ஃபால்ஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒன்லி 2 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஒன்லி 2 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது நெய்தர் சொல்லியிருப்பாங்க, நெய்தர் 1 and 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாலாவது எய்தர் ஆர் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. சரியா? அஞ்சாவது நன் ஆஃப் த எபோவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? நன் ஆஃப் த எபோவ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிளியரா? சாரி, நன்னாவது வராது, போத். சாரி, இந்த ஆப்ஷன் போத் வரும். இன்இக்வாலிட்டிக்கு வந்து போத் 1 and 2 ஃபாலோஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? போத் 1 and 2 ஃபாலோஸ்னு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கன்க்ளூஷனில் எது ட்ரூன்னு கண்டுபிடிக்கணும். ட்ரூன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த கொடுத்துருக்காங்களே, இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஒன்லி ஒன் ஃபாலோ, ஒன்லி 2 ஃபாலோ. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ அப்படின்னா நீங்கள் ஆன்சர் வந்து ஒன்லி 1 ஃபாலோன்னு அடிக்கணும். அதே 2 மட்டும் ட்ரூ ஆகுது அப்படின்னா ஒன்லி 2 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லி அடிக்கணும். ஆனால் கண்டிப்பாக ஒன்லி, அதாவது இப்போ ரெண்டுமே ட்ரூ ஆகுது அப்படின்னா போத் 1 and 2 அடிப்போம். நெய்தர்னா ரெண்டுமே ஃபாலோ ஆகல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நெய்தர் அடிச்சிடுவோம். ஸோ நெய்தர்ன்றது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான். ஆனால்
இந்த ஐதரார் கான்செப்ட்ன்றது ஒரு புது கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். சரியா? ஐதரார் கான்செப்ட் ஒரு புது கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். நான் அதை உங்களுக்கு அதை தான் நான் இப்போ தனி வீடியோ போட போறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி கொஸ்டினை அட்டன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த, அதாவது எப்படி பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லணும், இந்த 4 ஆப்ஷனை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அதாவது ஒன்லி 1 ஃபாலோஸ், ஒன்லி 2 ஃபாலோஸ், ஒன்லி 3 ஃபாலோஸ். இந்த விஷயங்கள் வந்து நீங்க எப்படி வந்து பார்த்தோன்னே அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னே ஆன்சர் அடிக்கலாம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுவேன். இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். ஐதரார் கான்செப்டை மட்டும் நான் வந்து இந்த அடுத்த வீடியோ, அதாவது இன்இக்வாலிட்டி பேசிக் கிளாஸ் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா தனி கான்செப்ட் தனியாக போட்டால் தான் அதை மட்டும் சர்ச் பண்ணி வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? எனக்கு வந்து ஐதரார் கான்செப்ட் மட்டும் தெரியணும், எனக்கு இது டவுட்டாக இருக்குது அப்படின்ற. ஸோ அதுக்காக நான் அதை தனி வீடியோவாக போட போகிறேன். இந்த பேசிக் கான்செப்டை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சரியா? சரி, இப்போ இன்இக்வாலிட்டினா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம்? ஸோ கிரேட்டர் தென் பற்றி பேசுவோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் பேசுவோம், ஓகே, ஈக்குவல் பேசுவோம், ஓகேவா? ரெண்டு, ஓகே, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல்ஸ் ஒன்று பேசுவோம். நெக்ஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல்ஸ். ஸோ நம்ம இதை மூணுத்தையுமே நம்மளோட ஸ்கூல் லெவல்லே படிச்சிருப்போம். ஸ்கூல் லெவலில் மேக்ஸில் படிச்சிருப்போம். மேக்ஸில் எப்படி படிச்சிருப்போம்? 6 இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம். சரியா? 5 இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்ற ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம். 5 5க்கு ஈக்குவல், 6 என்பது 5ஓட அதிகம் அப்படின்ற ஒரு விஷயம் படிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் 5 இஸ் லெஸ் தென் 6. ஓகேவா? இப்போ ஏன்னா 5 என்பது 6 விட கம்மி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனால் நான் இப்போ நீங்கள் பேங்க் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் நிறுத்திக்கோங்க. கண்டிப்பாக 100% நான் வந்து அஷூரன்ஸ் தரேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வெளியே போகும்போது கண்டிப்பாக இந்த இன்இக்வாலிட்டியில் ஆன்சர் பார்த்துனே அடிப்பீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இவனை மட்டும் தான் வச்சுக்க போகிறேன். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல்ஸ், இந்த இதை மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, அப்போனா லெசன் என்ன சார் ஆகுது? லெசன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, சரி கவனிங்களேன். இப்போ இந்த 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 இதுலேயே பாருங்க, 6 வந்து 5 விட அதிகம் அப்படின்னு சொல்றதும் 5 வந்து 6 விட கம்மி அப்படின்னு சொல்றது ஒன்று தானே? ஆக்சுவலாக ஒன்று தான், கரெக்டா? ஸோ இதுலையும் பாருங்களேன், இங்கேருந்து பார்க்கும்பொழுது இந்த 5லேருந்து பார்க்கும்பொழுது 5 லெஸ் தென் இருக்கு, இந்த இடத்துல பார்க்கும்போது 6 கிரேட்டர் தென்ல இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அதனால தான் நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இந்த 3 சிம்பிள் வச்சு மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த 3 சிம்பிள் வச்சு மட்டும் நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் என்ன பண்ண போகிறேன், வெறும் கிரேட்டர் தென் சிம்பிள் வச்சு மட்டும் நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸை வந்து நான் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தர போகிறேன். சரியா? இது வெறும் கிரேட்டர் தென் மட்டும் தான், வேறு எதுவுமே நீங்கள் போகாதீங்க. வெறும் கிரேட்டர் தென் மட்டும் தான். சரி சரி, இப்போ ஒரு கதை மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சின்ன கதை மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு கதையை நான் சொல்கிறேன். ஸோ மைண்டில் நிறுத்திக்கோங்க. இது வந்து உங்களுக்கு புரியறதுக்கான ஒரு கதை மட்டும்தான். இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை நான் வந்து ஒரு ஸ்கூலோட, ஓகே ஸ்கூல் வேணாம், ஒரு கம்பெனியோட சிஇஓவாக வச்சுக்கிறேன். சரியா? சிஇஓவாக வச்சுக்கிறேன். ஒரு கம்பெனியோட சிஇஓ, அதாவது ஹையர் அத்தாரிட்டி அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்ட வந்து என்ன வச்சுக்கலாம், ஒரு கம்பெனியோட சீனியர் மேனேஜர்னு வச்சுக்கலாம். சரி, எஸ்எம் போட்டுக்கலாம். சரியா? சீனியர் மேனேஜர் வச்சுக்கிறேன். இவர் வந்து ஈக்குவல் வந்து இவர் வந்து ஒரு ஒரு ஈக்குவல் சிம்பிள் வந்து நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஒரு அசோசியேட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதாவது ஒரு கடைநிலை ஊழியர். ஓகே, பேங்க் எக்ஸாம் அப்படியே போயிடலாமல்லண்ணா? இதே மாதிரி கொடுத்து நான் உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் படியே நான் போயிடுவேன். நல்லா பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து நம்ம வந்து எப்படி வச்சுக்கலாம், ஒரு பேங்க் எக்ஸாம், ஒரு பேங்க்ல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிரான்ச் மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து பிரான்ச் மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கலாம். கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக வச்சுக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம் படிக்கிறோம், பிஓ எக்ஸாம் படிக்கிறோம், ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர்னு வச்சுக்கலாம். ஈக்குவல்ஸ் வந்து நம்ம கிளர்க் லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு இன்னும் ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நான் அந்த சிஇஓ எஸ்எம் போகிறத விட்டுட்டு இப்படி போனால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க தான் இந்த கான்செப்டை ரொம்ப பயங்கரமாக தேடி படிப்பீங்க. அதனால கிரேட்டர் தென் சிம்பிளை நான் வந்து பேங்க் மேனேஜர்னு வச்சுக்கிறேன். கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்ட வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஈக்குவல் சிம்பிளை வந்து கிளர்க் லெவல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம இது வந்து அசைன் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த சிம்பிளுக்கு வந்து ஒரு நேம், உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு நேம் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து வெறும் கிரேட்டர் தென் சிம்பிள் மட்டும் தான் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் நான் ஒரு சிம்பிளுக்கும் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு பிரான்ச் மேனேஜர், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், ஈக்குவல்ஸ் வந்து கிளர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதோட ஹையாரிக்கும் உங்களுக்கு புரியும். பிரான்ச் மேனேஜர் தான் அந்த பிரான்ச்லேயே, நான் சொல்றது பிரான்ச்லேயே அவர் தான் ஹெட். அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்றது பிரான்ச் மேனேஜர் கீழே, அதாவது ப்ராசஸை பார்க்குறவங்க, பேங்க்ல நடக்கிற ப்ராசஸை பார்க்குறவங்க. கிளர்க்குன்றவங்க அந்த கேஷ் டீட்டெயில், கேஷை வாங்கி கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் மற்ற கிளரிக்கல் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணுறவங்க கிளர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கேடர் உங்களுக்கு தெரியும்.
அதே மாதிரி தான் நம்ம இந்த இன்இக்வாலிட்டியும் அதே மாதிரி தான் நம்ம பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம் கவனிங்களேன். இப்போ நல்லா கவனிங்களேன். ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுறேன், சி greater than E greater than or equal to B. Next, A less than or equal to F equal to G greater than, ஓகேவா, greater than M. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு நம்மளுக்கு. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஸோ இ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போ ஈன்னு எழுதிக்கிறேன். இப்போ என்ன 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 கேட்க வருவாங்க அப்படின்னா, ஓகே, ஜி கிரேட்டர் தென் இ அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜி கிரேட்டர் தென் இ அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. சரியா, ஜி கிரேட்டர் தென் இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க முதல் கன்க்ளூஷன். இது வந்து நான் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கணும். நான் இதை பார்த்தோன்னே சொல்லுவேன் இது ட்ரூ அப்படின்னு சொல்லுவேன். எப்படி நான் ட்ரூ அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல யார் வந்திருக்கா, இந்த இடத்துல எந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு, கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருக்கு. சரியா, கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருக்கு. இவர் யாரு, பிரான்ச் மேனேஜர். நல்லா கவனிங்க, இப்போ கன்க்ளூஷன்ல பிரான்ச் மேனேஜர் வந்திருக்காரு அப்படின்னா, நல்லா கவனிங்க, கன்க்ளூஷன்ல பிரான்ச் மேனேஜர் வந்திருக்காரு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை போய் செக் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்ல அந்த ரெண்டு வேரியபிள் முதல்ல செக் பண்ணணும். ரெண்டு வேரியபிள் எங்க இருக்கு, ரெண்டு வேரியபிள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு முதல்ல பொசிஷனை செக் பண்ணணும். சரியா, பொசிஷனை செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கன்க்ளூஷனை பார்க்குறோம். ஓகேவா, ஒரு கன்க்ளூஷன் பார்க்குறோம். அந்த கன்க்ளூஷன்ல ரெண்டு வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த கன்க்ளூஷன்ல என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்க, ஜி அண்ட் இ ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட், அதாவது இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, பார்த்தோன்னே சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஜி எங்க இருக்கு, இ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நல்லா கவனிங்க, ஜி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல ஜி எங்க இருக்கு, இ எங்க இருக்குன்னு கவனிங்க. அதான் நம்மளோட டார்கெட். ஓகேவா, அதான் நம்மளோட டார்கெட்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ என்னோட டார்கெட்டை நான் கண்டுபிடிச்சேன். என்னது, ஜி இங்க இருக்கு, இ எங்க இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ கன்க்ளூஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா, வேரியபிள்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு, அதாவது கன்க்ளூஷன்ல இருக்க வேரியபிள்ஸ் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எங்கெங்க இருக்கு, ஜி இங்க இருக்கு, இ இங்க இருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. ஓகேவா. ஸோ இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்க்ளூஷன்ல எங்க இருந்து எங்க போக போறோம், அதாவது ஜில இருந்து ஈக்கு போக போறோம். இதுதானே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அசியூம் பண்ணுங்க. அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சிம்பிள் வந்து பிரான்ச் மேனேஜர் அப்படின்னு அசியூம் பண்ணியிருந்தேன். இன்னொரு விஷயம் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இப்போ இந்த க்ளோஸ் டோர் ஓப்பன் டோர் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்ல கொண்டு வரேன். ரெண்டாவது ஸ்டெப்ல நம்மளால ஜில இருந்து தான் ஈக்கு போகணும். ஓகே, நல்லா கவனிங்க. நான் என்னோட டார்கெட் ரெண்டாவது ஸ்டெப்ல நான் என்ன செக் பண்ணுவேன், எங்க இருந்து எங்க போகணும், நான் எங்க இருந்து எங்க போகணும், ஜில இருந்து ஈக்கு போகணும். அதான் என்னோட கோல். ஓகேவா, எனக்கு அதான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இப்போ பாருங்களேன், இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை இப்படி கொடுத்துருக்காங்க, இ லெஸ் தென் ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலயும் அதே தான். என்ன விஷயம், நான் ஜில இருந்தா ஈக்கு போகணும். எங்க ஓப்பன் ஆயிருக்கு, எங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஜில இருந்தா ஈக்கு போகணும். உங்களுக்கு புரியுதா, நான் ஏன் நான் கிரேட்டர் தென் மட்டும் எடுத்தேன், லெஸ் தென் விட்டுட்டேன் அப்படின்னா இதான் ரீசன். நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை, அதாவது இந்த கன்க்ளூஷனை ஜி கிரேட்டர் தென் இ அப்படின்னு எழுதினாலுமே சரிதான், இ லெஸ் தென் ஜி அப்படின்னு எழுதினாலுமே சரிதான். என்னோட ரெண்டாவது ஸ்டெப் டார்கெட் என்ன சொல்லியிருந்தேன், எங்க இருந்து எங்க போகணும், நான் ஜில இருந்து இ போகணும். என்னோட டார்கெட் அதான். ஓகேவா, ஜில இருந்து இ போகணும். அது எடுத்துட்டு போயிட்டு ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணணும். என்னால போக முடியுதா இல்லையா அப்படின்ற விஷயத்த நான் செக் பண்ணணும். செக் பண்ணிடலாமா. ஸோ போக முடியுது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓப்பன் டோர் டு க்ளோஸ் டோர். நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, நான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறேன், ஜில இருந்து நான் ஈக்கு போறேன். சரியா, ஜில இருந்து நான் இப்போ ஈக்கு என்னால் போக முடியுது. ஏன்னா ஜில ஓப்பன் டோர் தான் இருக்கு, அதனால என்னால போக முடியுது. ஜில இருந்து எம்முக்கு போக முடியுது. அதே எம்ல இருந்து ஈக்கு என்னால போக முடியுமான்னு கேட்டா ஈக்குவல்ஸா இருக்கு, என்னால இங்கேயும் போக முடியுது. அவ்வளவுதானா, இது ட்ரூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நிறுத்திடக்கூடாது. இந்த ரெண்டு ஸ்டெப்போடு நிறுத்திடக்கூடாது. மூணாவது ஸ்டெப் ஒன்று இருக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த பிரான்ச் மேனேஜர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுக்குள்ள கொண்டு வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வேரியபிள்ஸ் கொடுத்து கன்க்ளூஷன்ல இருக்க வேரியபிள்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு, எங்கெங்க இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். சரியா ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த வேரியபிள் இருந்து, அதாவது எந்த வேரியபிள் இருந்து எந்த வேரியபிளுக்கு நம்ம போகணும். ஓகேவா, எந்த வேரியபிள் இருந்து எந்த வேரியபிளுக்கு போகணும் அப்படின்னு மட்டும் கண்டுபிடிங்க. ரெண்டாவது ஸ்டெப். ஸோ நான் கண்டுபிடிச்சேன். நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஜில இருந்து ஈக்கு போகணும். இதான் என்னோட ரெண்டாவது ஸ்டெப். இதான் ஜில இருந்து ஈக்கு போகணும். நான் இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்றேன்,
ஸ்டேட்மெண்ட்ல போய் பார்க்குற உடனே ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு என்ன ஜில இருந்து எம்முக்கு போக முடியுது, மறுபடியும் எம்ல இருந்து என்னால் ஈக்கு போக முடியுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நான் ட்ரூவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மூணாவதா ஒரு ஃபைனல் ஸ்டெப் இருக்கு. அங்கே தான் நம்ம இந்த பிரான்ச் மேனேஜர் கான்செப்டை உள்ள கொண்டு வர போகிறோம். ஸோ பிரான்ச் மேனேஜர் வராரு, ஸோ கொடுத்துருக்க கன்க்ளூஷன்ல பிரான்ச் மேனேஜர் இருக்காருன்னா ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும், நல்லா கவனிச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு டைம், ஒன் டைம் ஆகுது நம்ம பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கணும். கிளியரா? நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். ஸோ புரியாதவங்க மறுபடியும் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கன்க்ளூஷன்ல பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கன்க்ளூஷன்ல ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவில் பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் வருது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவில் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் ஆச்சும் பிரான்ச் மேனேஜர் சிம்பிளா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் இருக்கணும். ஒன்னு கூட இல்லை அப்படின்னா அது ஃபால்ஸ். அது நான் எப்படி நான் சொல்றேன். இப்போ சொல்லுங்க. இப்போ நான் மூணாவது டைப் நான் சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் ஒரே ஒரு பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் ஆச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இங்க இருக்கு. ஆப்வியஸா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் இருக்கு. சரி, அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் வர வேணாமா? அது வரலாம், வராமலும் போகலாம். ஈக்குவல் சிம்பிள் வரலாமா? வரலாம், வராமலும் போகலாம். ஓகேவா? என்னோட டார்கெட் ஸ்டேட்மெண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அந்த பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் கண்டிப்பா மஸ்ட் இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் இருக்கலாமா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். கிளரிக்கல் சிம்பிள் இருக்கலாமா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அது வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து. பட் முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும் பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டெப்பு, இதை 3 தாரக மந்திரம் இன்இக்வாலிட்டியை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கான 3 தாரக மந்திரம் இது மட்டும் தான். ஓகேவா? ஸோ இதை கிளியரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பார்த்துன்னு ஆன்சர் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அடுத்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஓகேப்பா. இப்போ நான் ரெண்டாவது கன்க்ளூஷன் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன்ல நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா இப்போ பாருங்க, சி கிரேட்டர் தென் பி அப்படின்னு எழுதுறேன். சரி, ஓகே, இப்படி வேணாம், இப்படி எதனா உங்களுக்கு புரியாதுல்ல? சரி, ஒரே மாதிரி இருக்கும், அதனால இப்படி எழுதுறேன். பி லெஸ் தென் சி. ஓகேவா? பி லெஸ் தென் சியா இல்லையா அப்படின்றது நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னோட டார்கெட். அப்போ நல்லா கவனிக்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டு வேரியபிள், என்னென்ன வேரியபிள் இருக்கு? பி இருக்கு, சி இருக்கு. சரியா? ஸோ எனக்கு பிசி ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு? பி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? ரெண்டாவது ஸ்டெப் என்ன? எங்க இருந்து எங்க போகணும்? நான் சில இருந்து பிக்கு போகணும். இதுதான் என்னோட டார்கெட். ஓகேவா? சில இருந்து பிக்கு போகணும். ஆனா எனக்கு எந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க? ஸோ ஓகே, சில இருந்து பிக்கு என்னால் போக முடியுதா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிடலாம். ஸோ சில இருந்து இக்கு என்னால் போக முடியுது. ஸோ ஓகே, இல இருந்து பிக்கு என்னால் போக முடியும், இல இருந்து பிக்கு என்னால் போக முடியும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஸ்டெப்புமே ட்ரூ ஆயிடுச்சு. மூணாவது ஸ்டெப் என்ன சொன்னேன்? பிரான்ச் மேனேஜர் இருந்தா அந்த ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் இருக்கணும் அப்படின்னு. ஓகே, எனக்கு ஒரு தடவையாச்சும் இருக்கு, இதுக்கு ஒரு தடவை இருக்கு அப்படின்னால அதுக்கு மேலே செக் பண்ண அவசியம் இல்லை, ட்ரூ போட்டு போயிட்டே இருக்கலாம். இன்கேஸ் இந்த இடத்துல அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் வந்தது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு ரிவைண்ட் பண்ணுங்க. புரிகிற வரைக்கும் வீடியோவை 10 வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன சிம்பிள்? அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் பத்தி பேசணும்ல. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் என்ன சொல்லியிருந்தேன்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சொல்லியிருந்தேன்னா நல்லா கவனிங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் வந்தது அப்படின்னா அந்த ரெண்டு வேரியபிள், அதாவது ரெண்டாவது ஸ்டெப்ல சொன்னல ரெண்டு வேரியபிளுக்கு, அதாவது ஸ்டேட்மெண்ட்ல போய் செக் பண்ணணும்னு சொன்ன தெரியுமா? ரெண்டு வேரியபிள் இருந்து நம்மளால போக முடியாதான்னு செக் பண்றோம். பட் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் வந்தா பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் வரவே கூடாது. நல்லா மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் வருது அப்படின்னா கிரேட்டர் தென் சிம்பிள் வரவே கூடாது. எங்க? ஸ்டேட்மெண்ட்ல வரவே கூடாது. ஸ்டேட்மெண்ட்ல இந்த சிம்பிள் பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் வரவே கூடாது. கிளியரா? சரி, அப்ப கிளரிக்கல் வரலாமான்னு கேக்குறீங்களா? கிளரிக்கல் வரலாம் கேட்டா கிளரிக்கல் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் வரவே கூடாது. சரி, இது நான் எப்படின்னு உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கன்க்ளூஷன் வச்சு காட்டிடுவா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, ஜி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஏ அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவேன்? ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணுவேன்? ஸோ ரெண்டு வேரியபிள் செக் பண்ணுவேன். ஜிஏ ஸ்டேட்மெண்ட்ல எங்க இருக்கு? ஜிஏ இங்க இருக்கு,
இந்த இடத்துல இருக்கு 2 GA எனக்கு இருக்கு. ஓகேவா, நான் GA கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த டார்கெட் என்ன, ஜில இருந்து ஏக்கு தான் நான் போகணும். கன்க்ளூஷன்ல ஜில இருந்து ஏக்கு தான் நான் போகணும். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னால் போக முடியுதா செக் பண்ணிடலாமா. ஸோ ஜில இருந்து எஃப்க்கு போகலாம், எஃப்ல இருந்து ஏக்கு என்னால் போக முடியும். ஓகேவா, கிளியரா, ஜில இருந்து எஃப்க்கும் போக முடியுது, எஃப்ல இருந்து ஏக்கு போக முடியலாம். ஓகே, 2 ஸ்டெப் எனக்கு வந்து பாஸ் ஆகி போச்சு. நீங்க இன்னைக்கு இன்னும் ஈஸியா சில எக்ஸாம்லாம் பார்த்தோன்னே அடிக்கலாம். இந்த 2வது ஸ்டெப்லேயே உங்களுக்கு ஃபெயில் ஆகிடும். ஏன்னா நம்மளால அங்கேருந்து போகவே முடியாது, ஜில இருந்து எஃப்கே போக முடியாது. ஸோ பார்த்தோன்னே அது வந்து நம்மளுக்கு ஃபெயில் அப்படின்னு தெரிஞ்சிடும். போக முடியல அப்படின்னாலே அது ஃபெயில் தான். ஸ்டேட்மெண்ட்ல போக முடியல அப்படின்னாலே ஃபெயில் தான். ஸோ ஜில இருந்து ஏக்கு 2வது ஸ்டெப் எனக்கு ட்ரூ ஆகி போச்சு. ஸோ 3வது ஸ்டெப் எந்த சிம்பிள் வந்திருக்கு, அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் வந்திருக்கு. ஓகே, அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் வந்திருக்கு. அப்படின்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு பிரான்ச் மேனேஜர் சிம்பிள், அதாவது கிரேட்டர் தன் சிம்பிள் வரவே கூடாது. ஓகேவா, வரவே கூடாது. ஆனால் ஆனால் கிளரிக்கல் கேடர் சிம்பிள் வரலாம், இது ஈக்குவல் சிம்பிள் வரலாம். சரி, ஓகே, நான் இங்க இருந்து ஜில இருந்து எஃப்க்கும் ஜிக்கு எஃப்க்கும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு, கிளரிக்கல் கேடர் தான் இருக்கு. ஓகே ஓகே, இது கரெக்டா இருக்கு. எஃப்க்கு ஏக்கு என்ன சிம்பிள் இருக்கு, அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கன்க்ளூஷன்றது நம்மளுக்கு இப்போ ட்ரூ ஆகுது. அதே அதே இந்த இடத்துல வெறும் கிரேட்டர் தன் சிம்பிள் தான் இருக்கு அப்படின்னா அப்போ இது கன்ஃபார்ம் ஃபால்ஸ், ஏன்னா பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் வந்து போச்சு. அதுவே வெறும் ஈக்குவல்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, வெறும் ஈக்குவல்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அப்பயுமே ஃபெயில்ஸ். ஏன் ஏன் இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் கொடுத்துருக்க வேரியபிள்ஸ்க்கு நடுவில் ஒரு டைம் ஆச்சும் வந்திருக்கணும். அதே தான் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல வந்திருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ச் மேனேஜர்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் இருக்கும். 2வது அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் வந்திருக்கணும். ஆனால் பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் வரவே கூடாது, கிளரிக்கல் சிம்பிள் வரலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ கிளரிக்கல் சிம்பிள் வந்ததுன்னா மற்ற 2 பேருமே வரமாட்டாங்க. கிளரிக்கல் சிம்பிள் வருது அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் வரமாட்டாரு, பிரான்ச் மேனேஜர் வரமாட்டார். இவர் மட்டும்தான் அந்த 2 வேரியபிளுக்கு நடுவில் இருப்பார். இவர் மட்டும்தான் அந்த 2 வேரியபிளுக்கு நடுவில் இருப்பார். புரிஞ்சிச்சா? ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன். ரொம்ப ஈஸி, அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான். நான் வந்து உங்களுக்கு கான்செப்டை கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கொஸ்டின் சால்வ்ன்றது நான் அதை தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பல டைம் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, நிறைய டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் அதை நிறைய டவுட், உங்களுக்கு புரியாத டவுட் நிறைய இருக்கு, நல்ல வேலிடான டவுட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக நான் அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளாரிட்டியாக இருந்திருக்கும். மறுபடியும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ல நம்ம 3 சிம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். கிரேட்டர் தென் ஈக்குவல்ஸ், ஆர் ஈக்குவல்ஸ். இது 3க்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன பேர் வச்சிருக்கேன்? கிரேட்டர் தெனுக்கு வந்து பிரான்ச் மேனேஜர், கிரேட்டர் தென் ஈக்குவல்ஸுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், ஈக்குவல்ஸ் வந்து கிளரிக்கல் கேடர் அப்படின்னு சொல்லிட்டு 3 சிம்பிள் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு 3 மந்த்ரா சொன்னேன், ஒரு 3 ஸ்டெப் சொன்னேன். இன்இக்வாலிட்டி எப்படி பார்த்தோன்னே சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்டெப் சொன்னேன். என்னென்ன ஸ்டெப் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் என்னென்ன வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்ல எந்தெந்த பிளேஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியா? அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்ன பார்ப்போம், எங்க இருந்து எங்க போகணும், எந்த வேரியபிள் இருந்து எந்த வேரியபிள் போகணும், அதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணுவோம். நம்மளால இந்த ஸ்டெப்லேயே போக முடியல அப்படின்னா அது அங்கேயே ஃபால்ஸ் தான். 3வது ஸ்டெப் செக் பண்ணணும் அவசியமே கிடையாது. 3வது ஸ்டெப் நம்ம பிரான்ச் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், கிளரிக்கல் கேடர், இந்த 3 சிம்பிளை வச்சு இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 சிம்பிள் நான் என்னென்ன சொல்லியிருந்தேன், பிரான்ச் மேனேஜர் வந்திருக்கு அப்படின்னா, அதாவது கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அந்த 2 வேரியபிளுக்கு நடுவில் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருக்கணும். ஸோ பிரான்ச் மேனேஜரும் கிளரிக்கல் கேடரும் வரலாம், வராமலும் போகலாம். ஓகே, அதே அசிஸ்டன்ட் மேனேஜர் சிம்பிள் வந்தா கண்டிப்பா பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் வரவே கூடாது, அந்த 2 வேரியபிளுக்கு நடுவில் வரவே கூடாது. பட் கிளரிக்கல் கேடர் சிம்பிள் வரலாம். அதுவே வெறும் கிளரிக்கல் கேடர் வந்தா அசிஸ்டன்ட் மேனேஜரோ பிரான்ச் மேனேஜரோ அந்த சிம்பிள் ரெண்டுமே வராது. ஓகேவா? வரவே கூடாது. வந்தா அது ஃபால்ஸ். மற்ற ஓகே, கிளியரா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இன்இக்வாலிட்டியை வந்து எப்படி பார்த்த உடனே டக்குனு ஆன்சர் அடிக்க முடியும் அப்படின்ற விஷயத்துல கிளியரா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறதை நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு அடுத்த வீடியோ எது வரும் அப்படின்னா ஐதரார் கான்செப்ட் வரும். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதாவது ஐதரார் கான்செப்டில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் ரீசனிங் ரிலேட்டடாக பேசிக் கிளாஸ் இந்த மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களே நான் தனியாக போட்டிருக்கேன். கொஸ்டின் சால்விங்ன்றது பசில் அண்ட் சீட்டிங் ப்ரிலிம்ஸுக்கு வந்து டைப் வாரியாக உங்களுக்கு கொஸ்டின் சால்வ்ன்றது அப்லோட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதையும் நீங்கள் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து கொஸ்டின் சர்ச் பண்ணணும், எப்படி நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், நம்ம எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதையும் நான் ஒரு வேற ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டுக்கிட்டே வருவேன். ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டைமில் இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து இன்இக்வாலிட்டியோட ஐதரார் கான்செப்ட் தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். சரியா? சரி, அந்த வீடியோ மிஸ் ஆனால் பார்த்துருங்க. இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த
கண்டென்ட், அதாவது இன்னைக்கு நீங்கள் அந்த கிளாஸில் புதுசாக படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ சஜஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாரை படிக்கிறாங்களோ, எக்ஸாம் படிக்கிறாங்களோ அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.